இஸ்ரேலில் போராட்டத்தில் ஈடுபட்ட எத்தியோப்பிய வம்சாவளியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தண்ணீரை பீச்சி அடித்தும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசியும் போராட்டக்காரர்களை அவர்கள் கலைத்தனர். இஸ்ரேலில் கடந்த சில தினங்களுக்கு முன் எத்தியோப்பிய வம்சாவளியை சேர்ந்த காவலர் ஒருவரை 2 காவலர்கள் அடித்து உதைப்பது போன்ற சிசிடிவி காட்சிகள் வெளியானது. இதனை கண்டித்து இஸ்ரேலில் வாழும் எத்தியோப்பிய வம்சாவளியினர் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். டெல் அவிவ் நகரில் 100க்கும் மேற்பட்ட எத்தியோப்பிய வம்சாவளியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதுடன் வாகனங்களையும் அடித்து நொறுக்கினர். இதையடுத்து காவல்துறையினர் தடியடி நடத்தியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தினர். கண்ணீர் புகைகுண்டுகளும் வீசப்பட்டன. இதனால் அப்பகுதியே போர்க்களமாக காட்சியளித்தது. இந்த சம்பவத்தில் போராட்டக்காரர்கள் சிலர் காயமடைந்தனர். இஸ்ரேலின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையான 80 லட்சம் பேரில் 1.5 லட்சம் பேர் எத்தியோப்பிய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜ்குமார், உலக செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.